அமித்ஷா திமுகவுடைய இப்போதைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் ஜெயங்கொண்டம் நகருக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் பல்வேறு கருத்துக்களை இங்கே பேசியிருக்கிறார். முதல்ல அண்ணன் பாலு போன்றவர்கள் எல்லோரும் அவரை திட்டினாங்க. நான் அவரை திட்ட விரும்பல. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நன்றி சொல்றேன்னா, உங்களுடன் சால் என்ன ஒரு திட்டம் இந்த 15ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். முதலமைச்சருடைய அந்த திட்டம் என்னன்னா, மக்கள்கிட்ட கோரிக்கை மனுக்களை பெற்று அந்த மனுக்களுக்கு தீர்வு காண வேண்டும். 45 நாட்களுக்குள்ளாக தீர்வு காண வேண்டும். இன்னைக்கு காலையில கூட ஜெயங்கொண்ட நகராட்சியில் அந்த திட்டத்தை துவங்கி வைத்து பொதுமக்கள்கிட்ட மனுக்கள் எல்லாம் பெற்று துவங்கி வைத்தேன். அந்த திட்டத்தை முதலமைச்சர் வீடு வீடாக சென்று அந்த மனுவை கொடுத்து அதை பூர்த்தி செய்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று வீடு வீடாக சென்று மனு கொடுத்தோம். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு அரசு அலுவலரை போட்டு வீடு வீடா போய் மனு கொடுத்து இவ்வளவு சிரமப்பட்டோம் அந்த திட்டத்தை விலக்கி சொல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க அந்த அப்ளிகேஷனை அவர் வாங்கி ஊர் ஊரா போய் முதலமைச்சர் இப்படி ஒரு திட்டம் துவங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் பாருங்க. நான் அதுக்கு தான் நன்றி சொல்றேன். இப்ப அவரே அதை பிரபலமாக்கிட்டு விட்டார். இன்னைக்கு ஜெயங்கொண்ட நகராட்சியில் அந்த திட்டம் துவங்கப்பட்டு 411 மனுக்கள் இன்றைக்கு பெறப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு 237 மனுக்கள் இன்றைக்கு ஜெயங்கொண்டம் நகரிலே வழங்கி இருக்கிறார்கள். அடுத்த கட்டமும் இன்னொரு கட்டம் உண்டு. அதுல மீதி இருக்கிற வார்டெல்லாம் அன்னைக்கு போய் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கலையோ அவங்க எல்லோரும் ஜெயங்கொண்ட நகராட்சியில் நடைபெறக்கூடிய அடுத்த முகாமிலேயும் உங்களுடைய மனுவை வழங்கினால் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்காதவர்களுக்கெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பணம் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் வழங்குவார். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நிறைய பேசியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 10 ஆண்டுகள்ல ஜெயங்கொண்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டு சொன்னது, ஜெயங்கொண்டத்தில் ஒரு கலை கல்லூரி துவங்கினோம், ஜெயங்கொண்ட நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுத்தோம், பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்தோம், காவல்துறை குடியிருப்பு கட்டி கொடுத்தோம், ஆண்டிமடத்திலே ஒரு தாலுகா அமைத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி ஒன்றும் சொல்ல இல்லை. அவ்வளவுதான், சட்டியில் அவ்வளவுதான் இருந்தது, அகப்பையில் அதுதான் வந்தது. அதை தாண்டி வேற ஒண்ணுமே செய்யல. இப்போ